வணக்கம். அரைந்தா, உனக்கு நான் ஸ்பெஷலான நமஸ்காரத்தை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா ஒரு அருமையான குருட்ட நல்ல ஞானம் பெற்ற ஒரு குழந்தையா ஒண்ணு பாக்குறேன். ஆடிப்பூரத்தின் நாயகியர். என்ன ஆடிப்பூரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஞாபகங்கள் வரும். ஏன்னா அம்பாளுக்கு வளகாப்பு போடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு ஞாபகம் வரும். எனக்கா இருக்கட்டும், அரவிந்தனா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் காமனா 4 பெண் தெய்வங்களை நாங்க ஆடிப்பூரத்துக்கு கொண்டாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அது நம்ம எப்படி கொண்டாடுறோம்னா, பூஜை பண்ணி கொண்டாடுறதை விட அவளுடைய பெருமைகளை சொல்லி, அந்த நாயகியரோட பெருமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி தெரியாத அறியாத தகவல்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த முயற்சியில என்னோட பங்களிப்பு ஒண்ணுமே கிடையாது. அரவிந்தன் நமக்கு இன்னைக்கு இந்த மீனாட்சி பத்தி சொல்லு அரவிந்தா. ஏன்னா இது எல்லாமே கேஷுவலாவே வச்சுப்போம். சோ இப்போ நீங்க பாக்குறது மீனாட்சி. உங்களுக்கு இது என்ன டிஃப்ரெண்டான ஒரு அம்பாள் மாதிரி உங்களுக்கு தெரியும். இவங்க மைசூர் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மைசூர்ல இப்படி ஒரு கோயில் இருக்கு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நானும் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மீனாட்சி மைசூர்ல நீ போயிருக்கியா? இது என்னன்னா மைசூர் ஸ்டைல் ஆஃப் மீனாட்சி. மைசூர் மீனாட்சிங்கிறத விட மைசூர் ஸ்டைல். ஏன்னா எப்படி நமக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் எப்படி அதுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைசூர் ஸ்டைலுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. ரொம்ப அழகா நம்மளால அதை வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதுலயும் சுத்தமான தங்க ரேக்குகளும் ஒரிஜினல் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸும் பயன்படுத்தி அந்த மைசூர் ஸ்டைல்ல வரைவாங்க. அந்த மாதிரி வரையப்பட்ட மீனாட்சியிலிருந்து மதுரையில இப்படி மீனாட்சி, இது மைசூர்ல ஒரு மீனாட்சி கோயில் இருக்கு போல. இல்ல, அது மைசூர் ஸ்டைல் ஆஃப் மீனாட்சி. ஸ்டைல் ஆஃப் மீனாட்சியா? பாத்தீங்களா, இந்த ஒரு பேசிக் கூட தெரியாம மைசூர்ல ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு போல இருக்கு. எனக்கு உண்மையிலே வீட்டுக்கு வீடு மீனாட்சியை கொண்டாடணும், எல்லா இடங்கள்லயும் நிறைஞ்சிருக்கிற அவளை எல்லாரும் உணரணும், அவளோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணுங்கிறது தான் ஒரு ஆசை. சோ இப்போ நம்ம மைசூர் மீனாட்சி இன்னைக்கு வச்சிருக்கோம். மீனாட்சியினுடைய பெருமைகளை ஆடிப்பூரத்து நாயகியர் அப்படிங்கிறதுல முதல் பெண் தெய்வமா மதுரை மீனாட்சியுடைய பெருமைகளை. ஏன்னா எனக்கும் ரொம்ப இஷ்டம், அரவிந்தனுக்கு கேட்கவே வேண்டாம், அவங்க அம்மா. அதனால ரொம்ப ஆசையோட சந்தோஷத்தோட இந்த பதிவை நம்ம கேட்கலாம். இதுல நேரம் காலம் அதெல்லாம் யாரும் யோசிக்காம மீனாட்சியினுடைய பெருமைகளை திகட்டாத அளவுக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். திகட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, திகட்டவே திகட்டாது நமக்கெல்லாம் இல்லையா? அதனால இப்போ நம்ம மீனாட்சியினுடைய பெருமைகளை, ஆடிப்பூரத்துக்கும் நம்ம மதுரை மீனாட்சிக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் முதல் பதிவா நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்த பதிவுல எந்தெந்த நாயகியர் வரப்போறாங்கன்றது கொஞ்சம் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். சோ இப்போ நீங்க மதுரை மீனாட்சியினுடைய பெருமைகளை காது குளிர அப்படின்னு சொல்லுப்பா. முதல்ல அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு முயற்சியை முன்னெடுத்த உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏன்னா நம்ம ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போது உதிச்ச தலைப்பு தான் இந்த தலைப்பு. ஆடி முளைக்கட்டு உற்சவத்துக்காக இதே நிர்விக்ன லட்சுமி இல்லத்துல வாசினிக்காக, கடம்பவன வாசினிக்காக ஒரு அற்புதமான ஒரு கனகத்தண்டியல் சேவை எல்லா மக்களும் கூடி இருந்து நம்ம அதை கண்டு கழிச்சு தேவியினுடைய அருளாசியை நம்ம பெற்றோம். அப்ப நீங்க முளைக்கட்டு பத்தி பேசு அப்படின்னு சொன்னீங்க. நாமளும் பேசணும். அதுக்கப்புறமா நீங்க எங்கிட்ட பேசும் பொழுது நம்ம இந்த ஆடி பூரத்துக்கும் இந்த முளைக்கட்டு அது எப்படி நம்ம வாழ்வியலோடு தொடர்பு பட்டிருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு நீங்க சொன்னீங்க, இந்த 4 பேரை பத்தி நாம ஏன் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது? ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ வெளியில இருக்கிற பொருள் அல்ல. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஒரு ஆன்மாவின் பயணமே ஆன்மீகம். அது மட்டும் இல்லாம நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்பப்ப நினைப்பது உண்டு, மக்களை, இந்த இந்திய தேசத்துல, அதுவும் தமிழகத்துல, தென் தமிழகத்துல பிறக்கிறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புண்ணியம் பண்ணியிருந்தாதான் தமிழகத்திலேயே பிறப்பு வாய்க்கும். ஏன்னா வடக்க கூட என்ன சொன்னாங்கன்னா தவபூமி, தவம் பண்றவங்க எல்லாம் வடக்கு நோக்கி போவாங்க அப்படின்னு. ஆனா ஞானம் இயற்கையாகவே கொண்ட ஞான பூமி எதுன்னா நம்மளுடைய தென்னாடுதான், அதுவும் தமிழகம் தான். இங்க நம்மளுக்கு எல்லா விழாக்களுமே நம்மளுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டதுதான். அப்படித்தான் முளைக்கட்டும் அதே போன்றுதான் ஆடிப்பூரமும். அங்க இருந்து நம்ம தொடங்கலாம். இது மீனாட்சியோடு எப்படி தொடர்பு படுது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மீனாட்சியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னுடைய குரு தேசமங்கையர்க்கரசி அம்மா மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் மீனாட்சின்னு ஒரு தெய்வம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அவள் பேசும் தெய்வம் அப்படின்னும் நடமாடும் தெய்வம் அப்படின்னும் தன்னை அண்டிய பக்தர்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவளுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய தெய்வம் தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய குருவுக்கு அப்புறம் தான்.
இப்பதான் யூடியூப், நமக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கிற காலம். அதெல்லாம் இல்லாத காலத்துல அப்பெல்லாம் வந்து டிவி தான் நமக்கு. அப்ப டிடி சேனல் அதுதான் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது, எல்லா சேனல்களும் இருந்தது. டிடில வந்து ஒரு நாள் என்னுடைய குருவை நான் முதல்ல அப்படிதான் பார்த்தேன், மீனாட்சி பெருமையில இருந்து தான் பார்த்தேன். சைவம் வளர்த்த சுந்தர தமிழ்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துட்டு இருக்கோம். அப்ப சித்திரை மாசத்தப்ப சைவம் வளர்த்த சுந்தர தமிழ் அப்படிங்கிற அந்த தொகுப்புல, டிடி சேனல்ல தொகுப்புல சித்திர திருவிழா, மதுரை சித்திர திருவிழா பத்தி பேசுறாங்க. அவங்க தொடங்கும் பொழுது ஒரு பாட்டோட தொடங்கினாங்க. எனக்கு இப்ப தட்டி எழுப்பி கேட்டாலும், தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்பி கேட்டாலும் அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். எப்படின்னா, மதுரையினுடைய வளத்தை சொல்லணும். பூரம் இல்லையா, ஆடிப்பூரம்னாலே வளமைக்கான அந்த இதுதான். அதனால வந்து மதுரையினுடைய வளத்தை சொல்றதுக்கான ஒரு பாட்டு. வாழை வடக்கிலும் வான்முகில் மேற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும், இங்கே கட்டு களம் காணும் கதிர் உழக்கு நெல் காணும், ஒரு தாள் அறுத்து வர மறுதாளும் பயிராகும், ஒரு தாள் அறுத்து வர ஐங்கலம் தேன் கூடு கட்டும், மார்முட்டும் தாராகும் வான்முட்டும் போராகும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்றல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை, இங்கே நரியும் பரியாகும் வன்னிமரம் சாட்சி சொல்லும், தாமரையில் தங்கம் கண்டு தமிழுக்கு சங்கம் கண்ட எங்க மீனாட்சி ஆட்சி செய்யும் அழகான தென்மதுரை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்பதான் தமிழ் இவ்வளவு அழகா, மீனாட்சி இவ்வளவு அழகா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அந்த மீனாட்சியை பத்திய சில குறிப்புகள் இப்ப நான் உங்களோட பகிர்ந்து போறேன். முதல்ல இதுல அப்பப்ப எனக்கு பாராட்டு இல்லைன்னா அதை இடையூறா யாரும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. அப்பப்போ ஒரு பேச்சாளருக்கு, இப்போ சொற்பொழிவாளர் அப்படிங்கும் போது மேடையில அவர் உட்கார்ந்துருப்பாரு, மக்கள்லாம் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அவங்களால இன்டராக்ட் பண்ண முடியாது. இப்ப நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது அப்பப்ப சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நான் தேடிக்கிறேன். மாடு கட்டி போர் எடுத்தால் மாளாது என சென்னல் ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை அப்படிங்கிறது இந்த 2 வரி தான்ப்பா எனக்கு தெரியும். இத முதல்ல நான் ஒத்துக்கிறேன். சொல்லுவாங்க இந்தியாலேயே வந்து ரொம்ப கிளீனா இல்லாம ஒரு சிட்டி இருக்குன்னா மதுரைன்னு சொல்லிட்டு பேர் எடுத்திருக்கு, இந்த மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு அங்க போனா நமக்கு அந்த பக்தியோட கனெக்ட் ஆகிறதுனால, இங்கதான் சிவபெருமான் 64 லீலைகளும் பண்ணியிருக்காரா, அவரு ஓடி விளையாண்ட ஒரு பூமியா இருக்கா அப்படின்னு எனக்கு அந்த மண்ணு மேல அவ்வளோ ஒரு பிரியம் எனக்கு இருக்கு. சோ நான் வந்து மற்ற விஷயங்களை என்னால யோசிக்க கூட முடியறது இல்லை இப்படி. சோ இப்போ மதுரையோட அழக கேட்கும் போது மெயினா இங்க நான் சொல்லிக்கிறேன், வாசினியும் சொக்கநாதரும் இதை கேட்டு ஆனந்தமா அவங்க இருக்காங்க, என்னால அதை உணர முடியுது. சோ தொடர்ந்து ஆடிப்பூரத்தினுடைய பெருமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி இவ்வளவு வளமையான தேசம் எங்க இருந்து தொடங்குது, எங்க இருந்து இந்த வளம் எல்லாம் வருதுன்னா, வளத்துக்கே நாயகியா இருக்கக்கூடிய மீனாட்சி கிட்ட இருந்துதான் அந்த வளம் எல்லாம் இந்த மதுரைக்கே வந்திருக்கிறது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அவள் பச்சை நிறம், மரகத திருமேனி. அது எதை உணர்த்துகிறது? இந்த உலகத்தினுடைய நிறத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த நிறத்துல தெரியும்? பச்சையும் நீலமும் கலந்த மாதிரி தான் தெரியும். மீனாட்சி ஜெகன்மாதா, உலகமே அவளுடைய வடிவமாகத்தான் இருக்கிறது. இதுல பூரம் நாம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இதை நான் சொன்னேன் இல்லையாமா, வாழ்வியலோடு இது தொடர்பு பட்டது அப்படின்னு. எப்படின்னா, நம்ம எல்லாருமே விவசாய குடிகள் தான். எப்படி முளைக்கட்டின் போது இந்த ஆண்டு இந்தந்த தானியங்கள் அதிகமான விளைச்சல் கொடுக்கும், இது வந்து அளவாதான் இருக்கும், அப்ப இதுக்கான முதலீடு கம்மியாகும், இதுக்கான முதலீடு அதிகமாகவும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தை தயார் செய்வார்கள். அந்த நிலம் நல்ல வளமான நிலமாக இருக்கிறதா, ஒரு கால் இல்லாட்டி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதை நல்ல வளமான நிலமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அதுல வந்து விதை விதைச்சாதான் என்ன ஆகும், அது விளைச்சல் கொடுக்கும். அதுவும் பெண்ணும் ஒரு போன்றுதான், மண்ணும் பெண்ணும் ஒரு போன்றுதான். ஒரு பெண் எப்பொழுது தன்னுடைய சந்ததிகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாள், அவள் பூ பெய்திய பிறகுதான், அவள் அதற்கு தகுதி படைத்த பிறகுதான் அந்த சந்ததிகளை வந்து அந்த ஒரு பெண் வந்து வளமைப்படுத்துகிறாள். அதனால தான் மண்ணையும் பெண்ணையும் நம் மக்கள் எல்லாம் ஒன்று போல பார்த்ததுனால்தான் மண்ணையும் கொண்டாடினார்கள், பெண்கள் பூ பெய்துவதையும் நம்மளுடைய ஆட்கள் வந்து கொண்டாடினார்கள். இப்ப வந்து ஒரு நிலத்தையும் போய் 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 ஒரு நிலத்துக்கும் இந்த பூஜைகளையும் இதுகளையும் பண்றதை விட, அந்த நிலத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பிகையே ஒரு பூ பெய்திய பெண்ணாக பாவித்து ஏற்றி இறக்கக்கூடிய சடங்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் மதுரை மாநகரம் தான். ஏன்னா ஆடிப்பூரத்துல நீங்க இப்ப வந்து ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம்ங்க. எல்லா திருக்கோயில்கள்லயும் அம்பிகைக்கு வந்து அந்த வளையல் மாலை சாற்றுவதும் வளையல் காப்பு விடுவதும் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஆடிப்பூர நாயகியர் 4வருக்குத்தான் ஆதியிலிருந்தே இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமா கனகச்சிதமா இருந்தது. அப்படி பார்க்கிற பொழுது பூப்பெய்திய சடங்கு நடக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் ஒரு க்ஷேத்திரம் நம்ம மீனாட்சி க்ஷேத்திரம். இங்க இவளுக்கு வளகாப்பு கிடையாது. ஆனாலும் அவள் தாயாக இருந்தாலுமே கூட அவள் மீனாட்சியாக அவதாரம் எடுத்த பிறகு உக்கிரபாண்டிய பெருவழுதியை பெற்றெடுக்கிறாள். அதெல்லாம் நடக்குதுதான்.
ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. எல்லோருமே நாம் எல்லாரும், நான் உட்பட ஒரு காலத்துல என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, தடாதகையாக அம்பிகை அவதாரம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் மீனாட்சிக்கு அங்க கோயில் வந்தது அப்படின்னே நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல, நான் உட்பட. ஆனா உண்மையில் நீங்கள் திருவிளையாடல் புராணம் எடுத்து படித்தீர்களே ஆனால் தெரியும், அங்கு மீனாட்சி அவதாரத்திற்கு முன்பாகவே அங்கு மீனாட்சி இருந்தது. சக்தியே இருந்தா, சக்தியே இருந்தா. நீங்க திருவிளையாடல் புராணம் நம்ம படிக்கிற பொழுது விச்சாவதி அப்படிங்கிற கந்தர்வராஜ குமாரி பூலோகத்துக்கு வருகிறாள். எதற்காக வருகிறாள்? தன்னுடைய தந்தையான விஸ்வவசு கிட்ட போய் கேட்கிறாள், அப்பா எனக்கு அகில உலகத்துக்கும் தாயாக இருக்கிற அன்னை பராசக்தியினுடைய தரிசன பேரழக நான் பார்க்கணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற பொழுது, மகளே இந்த பூலோகத்திலே சக்தி கஷேத்திரங்களில் மிகவும் தலைமையான கஷேத்திரமாக திகழக்கூடியது கடம்பவனம் எனக்கூடிய வனம் தான். பாண்டிய நாட்டிலே கடம்பவனம், அப்ப மதுரைங்கிற பேர்லாம் கிடையாது, கடம்பவனம் தான் சக்தி பீடமாக திகழக்கூடிய ஒரு இடம். பூலோகத்திலே நீ அந்த கடம்பவனத்திற்கு போய் அம்பிகையை குறித்து தவம் இருக்கு அங்க. அப்பனா அங்க அம்பாள் கோவில் இருக்கிறது. தினம் தினம் அந்த விஸ்வவதி என்ன பண்றா, 12 மாதங்கள் கடுமையான தவத்தை மேற்கொண்டுதான் தேவியனுடைய அந்த திருக்காட்சி அப்படிங்கிறது கிடைக்குது. இது ஒரு பெரிய வரலாறு, நான் ரொம்ப சுருக்கி சொல்றேன். தேவியனுடைய திருக்காட்சி கிடைக்கிறது, அதுவும் 3 வயது பெண் குழந்தையாக வந்துதான் அவருக்கு காட்சி கொடுக்குறா. அப்பனா அங்க கோயில் இருந்துதானே இருக்கணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிவக்ஷேத்திரமா அது சக்திக்கும் முதன்மையான கஷேத்திரம். அப்பதான் அம்பாள் சொல்றா, நான் நீ அப்ப பார்க்கும் அம்பாள் தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன வரம் வேணும் மகளேன்னு கேட்கிறேன். அம்மா நீ எனக்கு இதே வடிவத்தோட, இதே இந்த 3 வயசு குழந்தை வடிவத்தோடவே நீ எனக்கு பொண்ணா வரணும் அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் அம்பாள் சொல்றா, மகளே இந்த காடு, இந்த கடம்பவன காடு நாளை மதுரை எனக்கூடிய ஒரு நகரமாக மாறும். நீ சோழ நாட்டில் பிறப்பாய். பாண்டிய நாட்டு மலைக்கொடி பாண்டியன், மலையத்வஜ பாண்டியனை மணந்து உங்கள் இருவருக்கும் நான் மகளாக அந்த பிறவியில் வந்து அடுத்த பிறவியில் வந்து அவதாரம் செய்கிறேன். அப்படின்னா கோயில் எப்ப இருந்திருக்கு? முன்னாடியில இருந்தே இருந்திருக்கு. இதுக்கு இன்னொரு சான்று சொல்லணும் இல்லையா? இலக்கியத்துல இருந்தும் சொல்லணும். சிலப்பதிகாரம் எங்க தொட்டாலும் நமக்கு சிலப்பதிகாரம் வந்துடும். சிலப்பதிகாரத்தில் மதுராபதி எனக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அது மீனாட்சி தான். இவள் பாண்டிய குலத்து மும்முதல் கிழத்தி அப்படிங்கிறாங்க. அதாவது பொற்கோட்டு வரம்பன் குமரி துறைவன் பாண்டிய குலத்து மும்முதல் கிழத்தி. ஏன்னா பாண்டிய குலம் என்பது சந்திரகுலம், அது பெண்வழி சமூகம். அப்ப அந்த குலத்திற்கு யார் தெய்வமாக குலதெய்வமாக இருந்திருப்பார்கள்? பெண் தெய்வம் தான் குலதெய்வம். ஏன்னா அதிலே குறிப்புண்டு, நான் தான் பாண்டிய குலத்தின் குலதெய்வம் என்று மதுராபதி தன் வாக்காலேயே கண்ணகிக்கு சொல்லக்கூடிய அந்த இது இருந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் மீனாட்சி கோயிலும் சொக்கநாதர் கோயிலும் ஒன்று சேர அங்க ஆதியில் இருந்தே இருந்திருக்கு. அப்படி ஆதி நாயகியாக மீனாட்சியை எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அற்புதமான மதுரை அம்பதி அங்க நான் சொன்னது போல அந்த எல்லாத்துக்கும் செஞ்சு எல்லா நிலத்துக்கும் போய் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த நிலத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கே அங்க ஏற்றி இறக்கக்கூடிய சடங்கு பண்ணுவாங்க. என்னன்னா அவள் அரசி, பேரரசி என்பதனால் நமக்கு மற்ற மக்களாகிய நமக்கு அதை பார்க்கிற அனுமதி மட்டும் அங்க வந்து மறுத்து இருக்கிறாங்க. அது காலையில் வேலையில ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் கோயில் திறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தரிசனத்தை காமிச்சிட்டு அனுப்பிச்சிருவாங்களாமா. பிறகு திரைகள் இட்டு சுத்தி அந்த தேவி எழுந்தருடைய இருக்கக்கூடிய கருவறையை சுத்தி திரைகள் இட்டு ஒரு சின்ன ஓட்ட கூட வெளியில தெரியாது, அது வழியா கூட நம்ம எதுவும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு திரைகள் இட்டு அவளுக்கு அபிஷேக ஆராதனைகள் புரிந்து ஏற்றி இறக்கக்கூடிய சடங்கு. ஒரு பெண் பூப்பெய்தினால் எப்படி அவளுக்கு வந்து ஏற்றி இறக்கம் செய்து அந்த சடங்கு செய்வார்களோ அதே போலதான் அவளுக்கும் செய்வாங்களாமா. இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, மூலஸ்தான மீனாட்சிக்கும் செய்வார்கள், உற்சவ மீனாட்சிக்கும் செய்வார்கள். ரெண்டு பேருக்குமே. எல்லாருமே என்கிட்ட காமனா கேக்குற கேள்வி, இப்பதாங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்க, இப்ப ருதுசாந்தின்னு சொல்றீங்களே, ருதுசாந்திக்கு அடுத்த நிலையில தானே கல்யாணம் வரும், இப்படி ரிவர்ஸ்ல போகுதுன்றது நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். கரெக்டா? அது மாதிரி ஒரு இப்ப ரிவர்ஸ்ல நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமா ருதுசாந்தி பண்றீங்களே, இது எப்படி அப்படின்னு கேக்குற கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மண்ணையும் பெண்ணையும் ஒரு வழிபாடு பண்ணணும், அந்த மண்ணையே வந்து பெண் தெய்வமாக பாவித்து அந்த மண்ணுல வந்து ஒரு தகுதி படைத்த மண்ணா அந்த மண்ணை வளமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பும் அனுகிரகமும் வேண்டிட்டு, அவளுடைய அனுகிரகம் இல்லாட்டி ஒண்ணுமே நடக்காது. சோ விவசாயத்திற்காக, அதாவது அந்த ஒரு மண் வளத்துக்காக அம்பிகைக்கு இந்த மாதிரி ஒரு சடங்கு செய்யறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு, காஞ்சனமாலையுடைய முற்பிறவி எனக்கு சத்தியமா இதுக்கு முன்னாடி தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடம்பவனம் அப்படிங்கிற அந்த ஒரு மதுரையம்பதியோடைய பெயர் வந்து முற்கால பெயர் கடம்பவனம்ங்கிறதே எனக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடிதான்ப்பா தெரியும். அந்த மாதிரி நான் கொஞ்சம் எல்லாத்துலயுமே ஸ்லோவா தான் ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு வர்றேன். அதுல இன்னைக்கு நிறைய இந்த தகவல்கள் தெரிஞ்சுது.
அதுலயும் எனக்கு ரொம்ப நான் ரசிச்ச ஒரு போர்ஷன் என்னன்னா, மலைத்வஜ பாண்டியன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த துவஜ் அப்படின்னா அது வந்து கொடியை குறிக்குது. மலைக்கொடி பாண்டியன் அப்படின்னு அழகு தமிழ்ல சொன்னது நான் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடையிடையில அந்த ரசனைக்குரிய விஷயங்களை நம்ம ஹைலைட்டடா இன்னொரு தடவை அசை போட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை இடைமறிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. சொல்லுது. அந்த மலைக்கொடி பாண்டியன் அப்படிங்கிற வார்த்தை கூட திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம்னு 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு திருவிளையாடல் புராணம் ஒண்ணு இருக்கு. இப்ப நாம படிக்கிறதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டுல பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம். அது 16, 17ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. இதுக்கு முன்னோடியா இருந்தது எதுன்னா 10ஆம் நூற்றாண்டில் பெரும்பேற்று புலியூர் நம்பி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட திருவாலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம். அதுல அவர் மலைக்கொடி பாண்டியன் என்றுதான் அவரை வந்து குறிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய நிஜ பெயர் தெரியாது. அவர் தன்னுடைய கொடியிலே துவஜத்திலே மலையை எழுதி, அகத்தியர் உரையக்கூடிய அந்த பொதியை மலையை எழுதி தான் கட்டியிருப்பார். ஏன்னா பாண்டிய குலத்துக்கு அகத்தியர் தான் பட்டாபிஷேகம் அகத்தியர் தான் பண்ணி வைக்கிறார். பக்கத்துல இருந்து அவர் தான் பண்ணி வைக்கிறார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தின் போதும் அகத்தியர் பக்கத்துல தான் இருக்கிறார். அதனால தன் குருவான அகத்தியர் உரையக்கூடிய பொதிய மலையை எழுதி கட்டியதனால் மலைக்கொடி பாண்டியன் என்றே அவர் காரண பெயரால் தான் அவர் அறியப்பட்டார். அவருடைய நிஜ பெயர் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நான் சொன்னது போல எல்லாமே தங்கத்துல பாண்டிய மன்னன் கொடுத்திருக்கான். நம்ம அந்த அம்மி அரைப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்துவாங்க. அந்த படி முழுக்க நெல் ரொப்பி அது மேல ஒரு இது வச்சு ஆணை விட பெண்களுக்கு நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய கருவறை மீனாட்சிக்கு தங்கத்திலையும், உற்சவர் மீனாட்சிக்கு அத்தனை பொருளும் வெள்ளியிலும் இருக்கிறதாம். உள்ளுக்குள்ள கோயில் பிரகாரத்தை மட்டும் தான் அன்று தேவி வந்து வலமா வருவாங்க. ஒரு முறை வலம் வந்து முடிகிற பொழுதும் தேவிக்கு அங்க வந்து பழங்களும் நைவேத்தியங்களும் அம்பாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணப்படும். மறுபடியும் இதை வந்து யாரும் இதுவெல்லாம் சர்ச்சையெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா என்ன நமக்கெல்லாம் வந்துட்டு அனுமதி இல்லையான்னா அவள் வந்து மகாராணி அந்த பாவனையோடு இருப்பதனால் அதனாலதான் அங்க வந்து அபிஷேகத்தையே நம்ம பார்க்க முடியாது. சில கோயில் பார்க்க முடியாது. அதுதான் யாருமே பார்க்க முடியாது. இங்க வந்து ஆண் பெண் பேதம் இல்ல. ஏற்கனவே நான் அந்த ஒரு விஷயம் கேட்டப்போ அபிஷேகம்ங்கிறத விட மகாராணிக்கு நடக்கக்கூடிய ஒரு நீராடல் மகாராணி அந்த புறத்துல இருக்கும்போது யாரும் போய் பார்க்க முடியாதுங்கிற ஒரு தத்துவத்துலதான் அது அந்த மாதிரி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைபவம் ஆடிப்பூரத்தில் நம் மீனாட்சிக்காக பண்ணப்படக்கூடிய அந்த ஆடிப்பூரம் அன்று. நான் இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஒரு தம்பி தான் எனக்கு சொன்னார். மாதிரி ஏற்கனவே அந்த முளைக்கட்டை பத்தி சொன்னார் தம்பி தான், திரு பலராமன். அவர் சொன்னார், அண்ணா அன்னைக்கு நீங்க மீனாட்சியை போய் பாத்தீங்க அப்படின்னா அன்றளர்ந்த செந்தாமரை போல மீனாட்சி வந்து காட்சி தரக்கூடிய காட்சியை வருஷா வருஷம் நான் பாத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு சத்திரிய கட்டு கிடையாதான் மீனாட்சி. பொதுவாவே மீனாட்சிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், அவளுக்கு வந்து சத்திரிய கட்டு தான் கட்டுவாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து சத்திரிய பெண்மணி. ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ தான் அவளுக்கு மடிசார் கட்டே உண்டு. மத்த நாளெல்லாம் சத்திரிய கட்டு தான். ஆனா அன்னைக்கு மாறாக ஒரு கன்னி பொண்ணு புடவை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு புடவை கட்டுல வந்து அவள் இருப்பா. அவள் நித்திய கண்ணி, நித்திய கல்யாணி, நித்திய சுமங்கலி, எல்லாமே அவர்தான் தாய்மானவர். அதனால தானே சொன்னார், அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறை பேசும் ஆனந்த ரூபம் அகிலே. அதனால அவள் நித்திய கண்ணி அப்படிங்கறதுனாலதான் அங்க வந்து அவளுக்கு ஏற்றி இறக்கும் வைபவம் மட்டுமே மதுரையில் வந்து இருக்கிறது. மீனாட்சியை பத்தி சொல்லணும்னா அது ஒரு சாகரம். வார்த்தை இது கிடைக்காது எனக்கு. நான் வந்து எனக்குள்ளேயே நான் வந்து தடை போட்டுக்கிறேன். போதும், இதுக்கு மேல ரொம்ப பேச வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து வார்த்தைகள் உடைகிறது, கண்களில் கண்ணீர் வருகிறது. ஏன்னா அவள் அனுபவம். மீனாட்சி அனுபவம். எப்போதுமே அரவிந்தன் அந்த அந்த ஒரு வரியை சொல்லாம அது எனக்குள்ளேயும் பதிஞ்சு போச்சு. அந்த அனுபவத்தை நித்தம் நானும் உணர்ந்துட்டே இருக்கேன். ஏன்னா மீனாட்சிங்கிறது வார்த்தையால உள்ள ஒரு புத்தகத்தை படிச்சு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. எல்லா மறை நூல்களையும் கூட நம்ம என்னென்ன நூல்களோ உலகத்துல ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு படிப்பை கூட புத்தகம் ஏடுகள்ல வாங்கி படிச்சிடலாம். ஆனா மீனாட்சிங்கிற அனுபவத்தை அடையணும்னா நீங்க வந்து அந்த பக்தி பாதைக்குள்ள போய் அவளை அணுவா ரசிக்கணும். ரசிக்க அவ வந்து உங்களுக்கு எல்லாமே அவளே குருவா இருந்து சொல்லுவா. நான் இப்படிதான் ரொம்ப அழகா. இது வந்து சிதம்பரம் சுவாமிகள், நம்ம திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் தன்னுடைய மீனாட்சி கலிவெண்பால முடிக்கும் பொழுதே நீங்க சொன்ன வார்த்தையோட தான் முடிச்சார். சத்குருவாய் வந்து என் அகத்தில் அமர்ந்து புத்திமதி கொடுத்து சந்ததமும் நீயே துணையாக நின்று ரட்சி அங்கையற்கண் தாயே சரணம் சரணம் சரணம்னு தான் நிறைவு சொல்லுது. அவதான் குரு, அவதான் எல்லாம். அவளே குருவா இருந்து கைய பிடிச்சு, அதுவும் வந்து இந்த
ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற நல்ல டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி நம்மள நடத்த மாட்டான். ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை நம்ம கிட்ட வந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி வந்து அவளை வழி நடத்தலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கருணை கடல். கடல்ங்கிறது கூட எனக்கு என்னமோ சின்ன ஒரு வார்த்தையா தெரியுது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னையினுடைய அந்த ஆடி பூரத்து வைபவத்தை பத்தி அரவிந்தன் ரொம்ப அழகா விளக்கமா நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொன்னது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இந்த அனுகிரகம், மீனாட்சி அன்னையினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல வேளாண் குடி சிறப்பா இருக்கணும். உலகம் முழுக்க பயிர் செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவங்கதான் அந்த வாழ்வாதாரத்துக்கு, உணவுக்கு அவங்கதான் காரணமா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி அரவிந்தா. நன்றி, ரொம்ப நன்றி.